ஒட்டுமொத்த நாட்டையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய இந்த சபரிமலை தங்க திருட்டு விவகாரத்தில் இப்போ மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற விஷயம்தான் தெரிய வந்திருக்குது. இது பற்றி முழு விவரங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சபரிமலை கோயிலுடைய அந்த கதவு, அதே போல் அந்த கட்டளை துவாரபாலகர் சிலை, இங்கே இந்த இடங்களில் பதிக்கப்பட்டிருந்த அந்த தங்கத்தை கொள்ளையடிச்சதாக கண்டறியப்பட்டு 2 வழக்குகள் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டது நமக்கு தெரியும். இந்த 2 வழக்குகள் தொடர்பாகவும் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை மேற்கொண்டுட்டும் வராங்க. அதில் நாளொரு மேனிக்கும் புது தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. இப்போ இதில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் தற்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல். அந்த புலனாய்வு குழு விசாரணை நடத்திட்டு இருக்கக்கூடிய சூழலில் உன்னிகிருஷ்ணன் போற்றி முன்னாள் நிர்வாக அலுவலர், முராரி பாபு, இவங்க எல்லாருமே கைது செய்யப்பட்டாங்க. இந்த கட்டளை பகுதியில் பதிக்கப்பட்டிருந்த தங்கத்தை கொள்ளையடித்த வழக்கில் அப்போதைய, அதாவது முன்னாடி இருந்த திருவிதாங்கூர் தேவசம் போர்டு ஆணையாளராக பதவி வகித்த வாசு என்பவரையுமே இந்த சிறப்பு புலனாய்வு குழு அவ்வப்பொழுது வரவழைத்து விசாரணையும் நடத்திட்டு தான் வந்தாங்க. இந்த நிலையில் இன்றைய தினம் வாசுவை கைது செய்திருக்கிறது புலனாய்வு குழு அப்படின்னு சொல்லணும். இந்த கட்டளையில் பதிக்கப்பட்டிருந்த அந்த தங்கத்தை செம்பு என கோவில் ஆவணத்தில் பதிவு செய்தது தொடர்பான விவகாரத்தில் இவருக்கும் தொடர்பு இருப்பதாக கருதி இந்த வழக்கில் பிரத்யேகமாக இவர் ஒரு முக்கியமான ஒரு நபராக சேர்க்கப்பட்டு வாசு கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் 2 முறை தேவசம் போர்டுடைய ஆணையாளராக பதவி வகித்ததோடு ஒரு முறை தேவசம் போர்டு தலைவராகவும் பதவி வகித்திருக்கிறார் இந்த வாசு என்பது கூடுதல் தகவலாக இருக்கிறது. இந்த நிலையில தான் அந்த கட்டளை பகுதியில் பதிக்கப்பட்டிருந்த அந்த தங்கம் கொள்ளை தொடர்பான விவகாரத்தில் இவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர்கிட்ட தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வந்த நிலையில தற்பொழுது இந்த விவகாரத்தில் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.